மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்னவென்றால், யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 11 வசனங்கள். இயேசு கிறிஸ்து கானா ஊரில் செய்த அற்புதம். இயேசுவும் அவருடைய சீஷரும் இந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். கானா ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கல்யாணத்தில் இயேசுவின் தாயாகிய மரியாளும் இருந்தார். இந்த யோவான் சுவிசேஷத்தில் தான் நாம் இந்த ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். இந்த அற்புதம் யோவான் சுவிசேஷத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் இயேசு செய்த முதல் அற்புதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க், லூக்கா இந்த சுவிசேஷங்கள்ல எல்லாம் இந்த அற்புதத்தை எழுதவில்லை. இயேசு செய்த 5 அற்புதங்களும் அதுல காணப்படவில்லை. 7 அற்புதங்கள் நம்ம சுவிசேஷங்களை நம்ம பார்க்கிறோம். இயேசு மரிப்பதற்கு முன்பாக செய்த 7 அற்புதங்களை நம்ம பார்க்கிறோம். அதில் 5 அற்புதங்கள் மற்ற சுவிசேஷங்களில் இடம்பெறவில்லை. யோவான்ல தான் எழுதப்பட்டிருக்கிறது 7 அற்புதங்களும். இந்த 7 அற்புதங்களை இயேசு இந்த பூமியில செய்துவிட்டு போனார். அதுல முதலாம் அற்புதம் தான் கானா ஊரின் திருமணத்தில் திராட்சை ரசம் குறைபட்ட பொழுது தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். இந்த இடத்துல இயேசு அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தார். அந்த இடத்துலயே, அந்த கானா ஊர்லயே நிறைய திருமணங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த திருமணத்துக்கு அவர் ஏன் வந்தார்? எதற்காக வந்தார்? என்ன காரணம்? காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீஷர்களையும் அந்த கல்யாணத்துக்கு அழைத்திருந்தார்கள். அழைப்பு மிக முக்கியமானது. அந்த கல்யாணத்துக்கு இயேசுவை அவர்கள் முன்கூட்டியே அழைத்ததினால் அந்த கல்யாணத்துக்கு இயேசு வந்திருந்தார். அழைக்காத இடத்துக்கு நம்ம போவோமா? போக மாட்டோம். அழைத்தால்தான் நாம் போவோம். அதே போலதான் அழைப்பு மிக முக்கியமானதாகினால இயேசுவை அவர்கள் அழைத்திருந்தார்கள். இயேசு அந்த கல்யாணத்துக்கு போனார். இந்த கல்யாண வீட்டுல போய் அவர் என்ன செய்தார்? இப்ப நம்ம கல்யாண வீட்டுக்கு போனோம்னா முதலில் நாம் என்னதை பேசுவோம்? இந்த கல்யாணத்துல இருக்கிற ஆகாரத்தை குறித்து பேசுவோம். கல்யாண வீட்டுக்கு போய் வந்தாலே இந்த சாப்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு பேசுவோம். கல்யாண வீட்டுக்கு போய் வந்தா சாப்பாட்டை பத்தி நாம் பேசுவோம். அதனால என்ன குறை இருக்கிறது அதைதான் நாம் முதலாவது எடுத்து பேசுவோம். அதே போலதான் இந்த கல்யாண வீட்டிலும் ஒரு குறைவு ஏற்பட்டது. அந்த குறைவு ஏற்படும் போது முதலாவது அந்த குறைவு ஏற்படும் போது அதை கர்த்தராகிய இயேசு அங்கு இருந்ததினால அந்த குறைவை கர்த்தர் அற்புதமாய் அதை செய்து முடித்தார். நிறைவாய் இந்த குறைவை நிறைவாக்குகிறவர் நம்முடைய தேவன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அற்புதம் எப்படி நடக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அங்கு குறைவு ஏற்படுவதற்கு முன்பாகவே இயேசு அங்கு இருந்தார். இயேசு அந்த இடத்துல நாம எதை உறுதிப்படுத்திக் கொள்ளனாக்கா, இயேசு நமக்குள்ள இருக்கிறாரா? நம்ம குடும்பத்துல இயேசு இருக்கிறாரா? அதை நாம உறுதிப்படுத்திக் கொள்ளணும். இந்த இடத்துல கல்யாணம் அழைத்துட்டாங்க, கல்யாணம் நடக்கிற போகிறது. அந்த குறைவு ஏற்பட்டு விட்டது. அந்த குறைவு ஏற்படுவதற்கு முன்பாகவே இயேசு அங்கு இருந்ததுனால அந்த இடத்துல குறைவை நிறைவாய் செய்ய முடிந்தது. ஆனா நாம எப்படி என்றால், எப்போது நமக்கு தேவைப்படுகிறதோ, எப்போது நாம் பிரச்சனைகள் வழியாய் கடந்து போகிறோமோ, எப்போது நம்ம நெருக்கப்படுகிறோமோ, எப்போது நமக்கு தேவையோ அப்போ நாம் என்ன பண்றோம்? இயேசுவை தேடுகிறோம், இயேசுவை கூப்பிடுகிறோம். அப்படி அல்ல, குறைவுகள் வருவதற்கு முன்பாகவே
நமக்கு தேவைகள் வருவதற்கு முன்பாகவே நமக்கு இயேசு நம்மிடத்துல வந்து விடணும். இயேசு நம்மிடத்துல இருக்கிறாரா என்று நாம் பார்க்கணும். அதான் இந்த இடத்துல இயேசு இருந்ததுனால அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்கினார். குறைவுபடுவதற்கு முன்பே இயேசு அந்த இடத்துல இருந்தார். இந்த இடத்துல திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னார்கள். திராட்சரசம் குறைவுபட்டு போனது, அங்க கம்மியாயிடுச்சு. இல்ல, இயேசு என்ன செய்தார் என்றால் அங்க வேலையாட்களை கூப்பிட்டு இந்த கச்சாடிகள் 6 கச்சாடிகள் நிறைய தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். அவர்கள் அதை நிரப்பினார்கள். மறுபடியும் அதை மொண்டு கொடுங்கள் என்றார். அதை மொண்டு கொடுத்தவர்களுக்கு தெரியும் அது எப்படி திராட்சை ரசமாய் மாறியது என்று. அங்க இருக்கிற விருந்தினருக்கு யாருக்குமே தெரியாது. அவ்வளவுதான் இயேசு அந்த இடத்துல அற்புதம் செய்தார். அப்ப இயேசு செய்த அற்புதங்கள்ல இது முதலாவது அற்புதம். இயேசு அங்க இருந்ததுனாலதான் அற்புதம் செய்ய முடிந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை நாம் அழைக்கணும். இயேசு என்னோடு இருக்கணும் என்று நாம் விரும்பணும். இயேசுவை நம்ம குறைகள் வருவதற்கு முன்பாகவே, பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகவே நாம் இயேசுவை அழைத்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் அழைத்து கொள்ளும் போது இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று உறுதியாய் நாம் இருக்கும் போது இயேசு குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கையா இருக்கலாம், ஒன்றும் இல்லாத வாழ்க்கையா இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தார் என்றால் அந்த வாழ்க்கையை கர்த்தர் அற்புதமாய் மாற்றுவார். அவர் மாற்றுகிற தேவன், அற்புதங்களை செய்கிற வல்லமுள்ள தேவன். அவர் அற்புதங்களை நம் வாழ்க்கையிலும் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில இயேசு வந்தார் என்றால் எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் தீர்வு கொடுப்பார், கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆகையால் இப்போது இயேசுவை உங்க உள்ளத்துல நீங்க கூப்பிடுங்க, அழைங்க. அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்க. ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்க, ஆண்டவரே நீங்க கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில வருவார். கர்த்தராகிய இயேசு உங்க வாழ்க்கையில வந்தார் என்றால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை மாறும். அதே போலதான் பேதுருக்கு இயேசுவோடு கூட இருந்தார். பேதுரு இயேசுவோடு இருந்து இயேசுவோட தூங்கினார், இயேசுவோட உணவு அருந்தினார், இயேசுவோட கூட சஞ்சரித்தார். ஆனால் இயேசு மரிக்கும் வரை அவருக்கு பயந்த ஒரு ஆளாதான் இருந்தார். இயேசுவை மறுதளித்த ஒரு ஆளாதான் இருந்தார். இயேசு கூட இருந்தும் இயேசுடைய வல்லமை என்ன என்று அவர் முழுமையாய் அறியாமல் இருந்தார். இயேசுடைய காரியங்களை அவர் அறிந்து கொள்ளவில்லை, முழுமையை அவர் புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவை அறியாதவராய் தான் காணப்பட்டார். இயேசு இருக்கிறார், அவர் என்னோடு கூட தான் இருக்கிறார், அவர் அற்புதம் செய்வார், அவர் எல்லாரையும் சுகம் கொடுப்பார், ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்வார், அதிசயமாய் நடத்துவார். எல்லாம் பேதுருக்கு தெரியும். ஆனாலும் எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான். ஆனால் இயேசுவை முழுமையாய் தன் உள்ளத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, முழுமையாய் அவருடைய காரியங்களை அறிந்து கொள்ளும் பொழுது அவர் யாருக்கும் பயப்படாமல் தைரியம் கொண்டு இயேசுவை குறித்து சாட்சி சொன்னார். இன்றைக்கு நாமும் அப்படிதான் இருக்கலாம். நாமும் திருச்சபைக்கு வரலாம், சபைகள்ல எல்லா காரியங்களும் பங்கு கொள்ளலாம், எல்லாம் நாம் செய்யலாம். இயேசுவை ஓரளவுக்கு நாம் அறிந்தவர்களாய் இருக்கலாம். ஆனால் இயேசுவை நாம் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டோம் என்றால், அவருக்கு நாம் உள்ளத்துல இடம் கொடுத்தோம் என்றால், அவரை நாம் அழைத்து நம்மோடு கூட இயேசு இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து நம்மை ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தி கொண்டோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். பேதுருவை மாற்றினது போல நம்மையும் அவர் மாற்றுவார். நமக்கும் அவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மும் கர்த்தர் பயன்படுத்துவார். பேதுருக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். அவர் மீன் பிடித்து சாதாரண மனிதராய் இருந்தார். அவர் பல ஆயிரம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு மனிதராய், பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிப்புக்கு காரணமுள்ள ஒரு மனிதராய் அவர் காணப்பட்டார். நிறைய சபைகளை கர்த்தர் பேதுருவை கொண்டு கட்டினார்.
ஆகையால் இன்றைக்கு நாமும் அவ்விதமாய் மாறணும் என்றால், இப்போது இருக்கிற இந்த சூழ்நிலைகள் நமக்கு மாறணும் என்றால், நாம் பேதுருவை போல இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருமண வீட்டுல இயேசுவை அழைத்தார்களே, அதே போல நம்முடைய வீட்டுக்கு இயேசுவை அழைத்து கொள்ளணும். இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நேரத்திலும் இயேசு நம்மோடு இருக்கிறாரா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கை மாறும். என்னுடைய ஊழியத்துல நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும்போது ஒரு சகோதரி என்னிடத்துல வந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் மந்த் வரும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு செய்வினை இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றினது. உடனே நான் ஜெபிக்கும் போது அவர்கள் கீழே விழுந்துட்டார்கள். சரி, மறுபடியுமா வந்தாங்க, மறுபடியுமா நான் ஜெபிக்கிறேன், மறுபடியுமா விழுந்துட்டாங்க. ஆனா ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொண்டு போனாங்க. 3ஆம் முறை வரும்போதும் அது மறுபடியும் அதே மாதிரி விழுந்துட்டாங்க. நான் சொன்னேன், இங்கிருந்து போகும்போது விடுதலை பெற்றுக்கொண்டுதான் போறாங்க ஆண்டவரே, மறுபடியும் இவங்களுக்கு இந்த பலவீனம் தாக்குதே, இந்த சத்துரு இவங்கிட்ட போராடுகிறானே, இது என்ன ஆண்டவரே, ஒரு முழுமையான விடுதலை கிடைக்கல இந்த மகளுக்கு என்று ஆலோசனை செய்து கொண்டு, அந்த மகளை சிறிது நேரம் நீ தனியாக அங்க உட்கார்ந்து, இயேசுவே எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி இயேசுவை நீ அவருக்கு அழைத்து கொண்டே இரு. அவரை இயேசுவே எனக்குள்ள வாங்கன்னு சொல்லிக்கொண்டே கொஞ்ச நேரம் இரு, இவங்களுக்கெல்லாம் நான் ஜெபித்துட்டு நான் மறுபடியும் உனக்கு ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். அந்த சகோதரியை அவனமாய் சொல்லி கொண்டு இருக்கும் போதே அந்த சகோதரி குறித்து நான் ஆலோசனை செய்து கொண்டே மற்றவர்களுக்கு ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்துல ஆவியானவர் இடைப்பட்டார். அந்த மகளுக்கு செய்வினை செய்யப்பட்டு இருக்கிறது, அந்த மகள் வீட்டுல மந்திரம் இருக்கிறது என்று. அந்த மகளுக்கு செய்வினை செய்யப்பட்டு மந்திரம் இருக்கிறது, அவர்கள் அந்த மந்திரத்தை செய்து வைத்திருக்கிறார்கள் என்ற போல எனக்கு தோன்றினது. மறுபடியும் அந்த மகளை கூப்பிட்டு, உங்க வீட்டுல ஏதாச்சும் மந்திரம் செய்து வைத்திருக்கிறீங்களா, செய்வினை செஞ்சுட்டு வந்தீங்களா, மாந்திரிக கிரியைகள் ஏதோ எனக்கு இருக்கிற மாதிரி தோன்றுது, நீங்க செஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லவே இல்லை, நாங்க அந்த மாதிரி செய்வது கிடையாது, நாங்க அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டோம், நாங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவங்க, எந்நேரமும் சபையில நாங்க முதலா இருந்து எல்லா காரியங்களும் செய்யறவங்க, நாங்க போய் மந்திரத்துக்கு போகுமா, அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு பழக்கம் கிடையாது, நாங்க போனது கிடையாது அப்படி சொன்னாங்க. ஆவியானவர் என்னிடத்துல திட்டமாய் பேசினார். அவர்கள் வீட்டுல மந்திரம் இருக்கு, அந்த மந்திர ஆவி, அந்த மாந்திரிக ஆவி அந்த மகளை அலக்கழிக்கிறது என்று பேசினார். அந்த மகள் சிஎம்சிக்கு போவதும் வருவதும் பலவீனப்படுவதும் சுகமில்லாமல் இருப்பதும் அலைந்து கொண்டு தெரிந்து கொண்டு இருந்தார்கள். இது நிமித்தமாக தான் அவர்கள் ஜெபிக்க வந்தார்கள். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அவங்களுக்கு தெரியாது. நம்ம ப்ரேயருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்குள்ள இருக்க ஒரு ஆவி செயல்படுதுன்னு சொல்லி. நான் சொன்னேன், இல்ல நீங்க போய் ஆலோசனை பண்ணி பாருங்க, உங்க வீட்டுல போய் தேடி பாருங்க, நிச்சயமா உங்க வீட்டுல ஒரு மாந்திரிக ஆவி இருக்கு சொன்னேன். அவங்க இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறமா 2 வாரங்கள் கழித்து அந்த மகன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சிஸ்டர், எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக எங்க அம்மா செஞ்சு, நானும் எங்க அம்மாவும் அந்த மாந்திரிக தகுடு செஞ்சு எங்க வீட்டு வாசல் முன்னாடி புதைச்சு வச்சோம். அது எவ்வளோ வருஷங்கள் ஆகிவிட்டது, எப்போ நாங்க செஞ்சோம், அதை நாங்க சுத்தமா மறந்து போயிட்டோம். எங்க அம்மா இப்போதான் எனக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தி சொன்னாங்க. நான் விசாரிக்கும் போது இதை சொன்னார்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அதை எடுத்து நீங்க எரிச்சு போட்டுடுங்க, நெருப்பால் அதை எரிங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் எரிச்சிட்டு என்கிட்ட ப்ரேயருக்கு வாங்க சொன்னேன். அந்த மகள் அவர்ணமாய் அதை எரித்து விட்டு ப்ரேயருக்கு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறமா நான் செபித்தேன். மறுபடியும் அதே மாதிரி விழுந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த மகளுக்கு ஒரு சுகம் கிடைத்தது, விடுதலை கிடைத்தது. இப்போ நல்லா இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கே போல, எந்த ஒரு டேப்லெட்டும் சாப்பிடல, நல்ல ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார், ஒரு விடுதலையும் கர்த்தர் கொடுத்தார். நான் சொன்னேன், அந்த மக இயேசுவோடு கூட இருந்தாங்க, சபைகள்ல முதலா இருந்து எல்லா காரியங்களையும் செய்தாங்க. டெய்லி ஜெபிக்கிற ஒரு மகள்,
வேதம் வாசிக்கிற ஒரு மகள். ஆனா தனக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது அந்த அம்மாக்கு தெரியல. அசுத்த ஆவி இருக்கிறது தெரியல. அழைங்க என்று சொன்ன இயேசுவே எனக்குள்ள வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இயேசு வரல. ஏன்னா ஆல்ரெடி அந்த அம்மா உள்ளத்துல சாத்தான் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கான். அதனால இயேசு அவருக்குள்ள அவங்க கூப்பிட்டாலும் போக முடியல. அதனாலதான் நாம இவ்விதமான காரியங்களுக்கு இடம் கொடுத்து விட்டு இயேசு நம்ம அழைச்சோம்னா வர மாட்டாரு. இது எல்லா காரியங்களும் விடுதலை ஆகிட்டு, ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குங்க, நான் இந்த மாதிரி காரியத்தில் சிக்கி இருக்கேன் நீங்க கேட்கும் போது கர்த்தர் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆகியால இயேசுவை முழுமையாய் உள்ளத்துல நம்ம ஏற்றுக்கொள்ளணும். பேதுரை போல இயேசுவோடு கூட இருந்தும் இயேசுவை அறியாமல் தான் இருந்தார். ஒரு காலகட்டத்துல இயேசு தனித்து ஜெபிக்க சொல்லும் பொழுது பேதுரு இடத்துல தேவனுடைய வல்லமை இறங்கினது. பரிசுத்த ஆவி அவர் பெற்றுக்கொண்டார். அப்புறம் அவருடைய வாழ்க்கை மாறினது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இவ்விதமான மாந்திரிக கிரைகளோ சாத்தானுடைய கிரைகளோ நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் இயேசுவோடு கூட ஜெபித்து கொண்டு பிரேயர் போயிட்டு வந்துட்டு இப்படி இருந்தாலும் ஒரு முழுமையான மாதிரி நமக்கு வராது. அதே நாம் அது எல்லாம் தெரிந்து அது எல்லாவற்றையும் அழித்து போடும்போது அது எல்லாவற்றையும் விட்டு விலகி வரும்பொழுது இயேசுவை அழைத்தோம்னா இயேசு நம் உள்ளத்துல வருவார். கர்த்தர் நம் வாழ்க்கையை மாற்றுவார். அவர் அற்புதமாய் நம்மளை வழி நடத்துவார். ஆகையால் இயேசுவை உங்கள் உள்ளத்துல அழைங்க, உங்கள் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இந்த காணா ஒரு கல்யாணத்துல கர்த்தரை அழைத்தார்கள். இயேசு எங்கள் கல்யாணத்துக்கு வரட்டும் என்று முன்கூட்டியே அழைத்ததுனால ருசி உள்ள ஒரு தண்ணீரை திராட்சரசமாய் அவர் மாற்றினார். ருசி இல்லாத தண்ணீரை ருசி உள்ள ஒரு தண்ணீராய் அவர் மாற்றினார். வெறும் மனம் இல்லாத ஒரு தண்ணீரை மனமுள்ள ஒரு தண்ணீராய் திராட்சரசமாய் அவர் மாற்றினார். கலரே கிடையாத ஒரு தண்ணீரை நல்ல ஒரு கலர் உள்ள ஒரு அழகான ஒரு கலர் உள்ள ஒரு திராட்சரசமாய் மாற்றினார். இன்றைக்கு இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்தார் என்றால் நம்முடைய வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. தண்ணீரை போல வெறுமையா இருக்கலாம். மனம் இல்லாமல், சுவை இல்லாமல், ஒரு கலர் இல்லாமல் வெறுமையான ஒரு வாழ்க்கையாய், ஒரு தண்ணீரை போல ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இன்று இருக்கலாம். அதே நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை நாம் அழைத்தோம் என்றால், இயேசு நம் வாழ்க்கையில வந்தார் என்றால் அவர் நம் வாழ்க்கையை மாற்றுவார். ருசி உள்ள ஒரு வாழ்க்கை, மனம் வீசக்கூடிய ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமுள்ள ஒரே தேவன் அவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவரால் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். இயேசு நம்மளை மாற்றுகிறவர், நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிறவர். அவரால் எல்லாம் செய்ய வல்லமுள்ள தேவன். அவரால் சகலத்தையும் செய்ய முடியும். ஆகையால் உன் குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், நீ எல்லா காரியங்களும் நெருக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் கர்த்தராகிய இயேசுவை மட்டும் நீ அழை. உன்னுடைய பாவ காரியங்களை விட்டு விலகி எவ்விதமான ஒரு அசுத்தத்துக்கு நீ இடம் கொடுக்காமல் இயேசுவையே நோக்கி பார்த்து அவரை உன் உள்ளத்துல நீ கூப்பிடு. இயேசுவே எனக்குள்ள வாங்க ஆண்டவரே நீங்க கூப்பிடுங்க. இயேசு உங்க வாழ்க்கையில வருவார். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். அவர் அற்புதமாய் நம்மளை வழி நடத்துவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஒரு டீ போட்டு கொண்டு போய் கொடுத்தோம்னா இது என்ன பச்சை தண்ணி மாதிரி இருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த மாதிரி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு பச்சை தண்ணீரை போல இருக்கலாம். ஆனால் இயேசு வந்தார் என்றால் ருசி உள்ள ஒரு திராட்சை ரசத்தை போல நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார். ஆகியால் நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்துல கூட ஆண்டவரே, அப்பா என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. நாங்கள் உண்மைதான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே
அப்பா அற்புதமாய் வழி நடத்துங்க. அப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்ட நிலைமைகளை மாற்றுங்க. உண்மைதான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே. அப்பா நாங்கள் யாரிடத்துல போகும் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்ய உம்மால் தான் ஆகும் ஆண்டவரே என்று அப்பா கலங்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தரான அவரிடத்துல போய் அவர் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. அப்பா அவர் உள்ளத்துல போக முடியாதபடி சாத்தானுடைய தடைகள் இருந்தால் எல்லா அசுத்த ஆவிகளும் கிரியைகளும் தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நிர்மூலமாகட்டும். கர்த்தரே அப்பா அந்த ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே நீங்க போங்க. யார் யார் உண்மை அழைக்கிறார்களோ அவர்கள் உள்ளங்கள்ல நீங்க போய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி உண்மை கெஞ்சி கேட்கிறோம். கர்த்தரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லமை உள்ளவர். அப்பா உம்மால ஆகாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஜனங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அவர்கள் கேட்கிற காரியங்களை கர்த்தர் அவனமாய் செய்து கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.